ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு கல்பனாஸ் ஆர்ட் அண்ட் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வெண்டைக்காய் வச்சு கடையல் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டு, ஆயில் நல்லா சூடானோடனே நம்ம எந்த சைஸில் வேணால் நீல வாக்கில் இல்லை குட்டி குட்டியாக எந்த சைஸில் வேணால் கட் பண்ணிக்கலாம். ஆனால் வாஷ் பண்ணிவிட்டு துணியில் துடைச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி அதுக்குள்ளே சேர்த்துக்குங்க. அப்போ தான் அந்த வெண்டைக்காவுடைய வழவழப்பு இல்லாமல் நம்ம எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ண முடியும். இப்போ எண்ணெயில் இந்த மாதிரி நல்ல கலர் பிளாக் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வெண்டைக்காயை வதக்குங்க. நம்ம என்ன தான் வதக்குனாலும் அந்த வெண்டைக்காவுடைய தன்மை குழகுழப்பு தன்மை இருந்தே இருக்கும். இருந்தாலும் நம்ம இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழப்பு இருக்கும் தான், இருக்க தான் செய்யும். ஆனால் இருந்தாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு இட்லி, தோசை, களிக்கு எல்லாம் சைட் டிஷ்ஷு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஒரு குக்கரில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோவும் போட்டு, அது கூடவே நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயும், ஒரு 10 பல்லு பூண்டு உரித்து அதுக்குள்ளே சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை உள்ளே சேர்த்துக்குங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்குங்க. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுங்க. வெந்து வந்த உடனே நம்ம அதுக்கு தாளிப்பு கொடுக்கலாம். ஒரு கடாயில் ஆயில் விட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10 பல்லு பூண்டு, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியும் உள்ளே சேர்த்து குக்கர் வெயிட் போட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்து அதை கடைஞ்சி எடுத்துக்கலாம். அதே கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு 2 வரமிளகாய் துண்டாக கட் பண்ணி போட்டுட்டு, 1 ஸ்பூன் அளவு பெருங்காயம், 1 ஸ்பூன் அளவு கடுகு போட்டு நம்ம தாளித்து இந்த கல் சட்டியில் அதை கொட்டி, நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா குக்கரில் டொமேட்டோ, ஆனியன், பூண்டு, வெண்டைக்காய் எல்லாம் போட்டு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இந்த சட்டியில் கொட்டி, இந்த தாளிப்பும் சட்டியில் கொட்டி தேவையான அளவு கல்லுப்பு போட்டு கடைஞ்சி எடுத்திங்கன்னா சுவையான வெண்டைக்காய் கடையல் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.